என்ன கேட்காத சித்தி. சித்தியா சித்தி போடாதடா. அவத்து போட்டு ஷேப் அந்த நல்லா இருக்குது நல்லா இருக்குது. நீ ஏன் வந்து நல்ல நான் சந்து பூந்து வருவேன். செக் பண்றேன் திறந்து வைப்பேன். என்னடா மணி அந்த என்னடா அம்மா பத்தி காலடா தள்ளிப்போ போமா பால நான் சைடு ரோஸ்ல எடு. சைடு ரோஸ்ல எடுக்கீங்களா? நல்லா இருக்கக்கூடாது இப்ப நல்லா அடிப்பாடி ஒரு கட்ட கேள் கட்ட போச்சு இல்ல இல்ல இல்ல. தப்பா நானு கூட்டாது நான் என்ன சொல்றேன்? நீதான் பேக்கல வச்சு சொன்ன பூத்தா கடவுளே பேப்பனா டவுன் நம்ம பிரதர் உடனே ஓடி கால் ஊச்சா கட்டற அத சொன்னு உள்ள பூச்சி ஏய் அந்த குள்ள பையன் போறாம நீ இல்ல நீங்க என்ன செய்திருவீங்க நீங்க? அம்மா செய்யாதா நீ லவ் பண்ண எங்க அம்மா செய்யாத அவன் தான் கேட்டான் அவளுக்கு 4 பேர் போடி போடுறாங்க. சரிங்க. அது நீதான் ஒருத்தி. அம்மா ரசத்தி பார்த்தால ஆர்மி ஒர்க் பண்றவனா பாப்பேன். ஆமா ஆமா வந்து யார சொல்லி என்ன சொல்ல பாருங்க கூப்பிடுறேன். நான் கூப்பிட மாட்டேன். நீ கூப்பிடு ரத்த பண்ண கூட குட்டி சோறு ஆகி ஆமா தெரியாது கூப்பிடு எங்க அம்மா பாரு அந்த பாண்டவர் கூட ஒழுங்கா தாயானாங்களே இல்லையோ ஆனா எங்க அம்மா கட்ட உருட்டு ஆரம்பிச்சாங்க வச்சு அதுதான் தெரியுமா புள்ளி புள்ளியா வந்து கட்ட உருட்டுனா தாயா அவங்க பாண்டவர் ஒழுங்கா புள்ளி புள்ளியா வந்து போடுற தாப்படு கேவுதியா இந்த பொம்பளை தான் எதிரியா இருக்கிறாங்க சொல்றாங்களே என்னம்மா சிரிக்கிறீங்களா? அந்த மாதிரி சொல்ல பொம்பளை சொல்றீங்க ஒருத்தர் கொஞ்சம் ஓட்டது தடையில சாரம் கட்டினாங்களா அந்த ஓட்ட சாரம் கட்டினாங்களா அந்த ஓட்ட அப்படியே ஊட்டி புரியுதா? ரொம்ப ஓவரா போறேன். நைட்டு கூட சாப்பிடல எப்படி ஓவரா போறோம்? அப்ப போலீஸ்கார் ஓவருன்றாங்க அதுவா? அப்ப கிரிக்கெட்ல ஓவருன்றாங்க அதுவா? டேய் அளவுக்கு மிஞ்சி பேசு. நான் மிஞ்சி பேசல. எனக்கு நான் நிஜமாவே சொல்றேன். நான் வந்து நீ எக்ஸ்ட்ரா பேசாத. போறாமா இவங்கிட்ட பேசுறதுக்கு நிஜமா சொல்றேன். ஏமா புளி மாய் சாப்பிட்டே நான் வாய் பூசிட்டு
காணவில்லையே. கொலை கொள்ளை கற்பை வீடுகளுக்கு தீ வைப்பது அந்த கருத்த மகமுடியை கண்டுபிடித்து விட்டேன் மன்னா. கண்டுபிடித்து விட்டாய். யார் அந்த கொடியோ? அழைத்து இளவரசமா நகதான். பெண்களிடம் கொள்ளையடிப்பவன் தான், கோவிலில் கொள்ளையடிப்பதும் தான், பெண்களை கற்பழிப்பதும் தான். பாவம் தளபதியா ஒரு வாரம் பிளான் பண்ணி இவனை பிடிச்சார். சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, வெறும் ஆன்ஸ் மட்டும் கத்தி போடுங்க. உன் தந்தை நாகப்பன் நாட்டை காப்பார் ஒரு மதை கொடுத்து பதவி என்று என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயங்கள் தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டும், தோல்வியிலும் விடாமுயற்சி வேண்டும், ஏழ்மையில் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், கோபத்திலும் பொருள், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் தரத்திறவையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவையாகுமா நுண்ணறிவு, குலத்திறவையாகுமா குணம், குணத்துக்கேற்ற எப்போது என் மகள் கழுத்திற்கு முத்தகத்தை களமாடினார். இவனுக்கு என்ன தள்ள வைத்திருக்கிறாய். இப்பொழுது நான் அளிக்கிறேன் உனக்கு தண்டனை. இன்று தூக்கு தண்டனை. ஒரு நல்லவனை தூள போட போறாங்களே, இது விட்டுட்டு அங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா ஆபத்து, அம்மா ஆபத்து, உங்க மகளுக்கு ஆபத்துமா, உங்க மகனை தூள் போட போறாங்க, காப்பாத்துங்க. தம்பி, இந்த வீரபாண்டிய கட்ட பொம்மனை எங்கடா தூக்குல போட்டாங்க? புலிமரத்துல ஏமாத்திராம இந்த பையன் கைத்து தானே போட்டாங்க. ஏமாத்திரம் போனா போட்டுப்பா. ஆனா சுருக்கு போடணுமா கல்லு முட்டு போடணுமா? ஏண்டா எங்க மாட்டுவாங்க பாருங்க. அன்று உன் தங்கை தொட்டு மார்பே தட்டி உதைத்தாய். பார்த்தாயா உன்னுடைய பெயர் என் கரத்தில் உனக்கு என்னடா பாவம் செய்து? இவ்வளவு நாள் உன்னை நல்லவன் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது தாண்டா தெரிகிறது நீ ஒரு கெட்டவன் என்று. தருதல பயலே, நான் கெட்டவனா? தொட்டு கெட்டான் எதிரா, தொட்டாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கெட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டான் ஹரிச்சந்திரன், அறிவாரி கொடுத்தான் கண்ணன், துக்காமல் கெட்டான் துரியோதனன். பேர்பட்ட மகான்களுக்கு அவப்பெயர் சுத்தினான். முப்படை தளபதி ஆளவாந்தனை பார்த்து கெட்டவன் என்று உழைக்கிறானே, என்ன ஆணவமன் அவனுக்கு உன்னுடைய உடம்பை விட்டு உயிர் பிரியப்போகிறது. எட்டலாமா கடைசியா செய்வா கடிச்சாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் உயிர்கார சாவச்சு ஓடி போலான்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்குறேன். நல்ல புத்தி தான் நம்ம பங்கல்ல தாக தந்தோடனே வாங்கிக்கிறது. போ பங்கர்ல புத்தி. ஆமா என்னடா ஐயோ சுத்துறா விக்குது ஆம்சி சுத்துறா விக்குது என்ன நம்பி பேசுறா? போய் கல்லு போய் பாரு எல்லாம் இடம் போட்டு வைக்கிறாங்க. தமிழ் கடல வளரக்கூடிய முருகை பெருமானை பெற்று ஒரு பாடி அந்த விநாயகர் தம்பியா அந்த 2 மணி பாட வேண்டும் என்று சொல்லி தெரியாது. ஒரு கட்டு கட்டு பணம் கொடுத்து சாப்பிட மாட்டேன். என்ன போய் பணம் கொடுத்தாரு. ஆண்டவா இறைவா, செய்யாத தவறுக்கு எனக்கு தூக்கு தண்டனையா?
இல்லாத பாடு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன் கூப்பிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு நேற்றைய வாழ்வு அலங்கோலம் நடந்தது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வி அலங்கோலம் கண்ணனில் நடந்தது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கண்ணனில் நடந்தது நிகழ்காலம் வரும் காட்சியடையா சுடர் போடும் தருவான் எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு ஆ, 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 ஐயா, என் மகனை எதுக்கு அழைச்சுக்குள்ள போறீங்க? நீ யார் ஐயா, நான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி ஐயா. முன்னாள் கோட்டைக்காவல் நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியா ராஜேஸ்வரி பெண்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது தாயே ஐயா, என் மகன் என்ன தவறு செய்தான்? அவனை ஏன் தூக்குல போறீங்க? இந்நாட்டு இளவரசி நகையை களவாடினால் அவன் ஒரு கல்வன். என் மகனா திருடன்? என் மகனா கல்வன்? ஐயா, என் மகன் பேர்பட்டவன் கிடையாதுயா. நீங்க தவறா நினைச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் மகனை விட்டுடுங்க ஐயா. ராஜேஸ்வரி எந்த பெண்ணெடுத்த தாயிடத்தில் தாய்தான் நம்முடைய ராஜா. அத்தா, பெண்ணே, மகன் திருடன் தண்டனை இழைத்தவனும் புறப்படு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். என் மகனை விட்டுடுங்க ஐயா. என் மகனை விட்டுடுங்க. ராஜேஸ்வரி உன் கணவன் எப்படி இறந்தான் என்று உனக்கு தெரியுமோ? அவர் திடீர்னு மாரடிப்பால் இருந்து விட்டார் ஐயா. மாரடைப்பால் இறந்தான் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு உரையில் ஒரு கட்டாரி தான் இருக்க வேண்டும் ராஜேஸ்வரி. கட்டாரி இருக்கக்கூடாது. புரிகிறதா? நான் சொல்ல மாட்டேன். நான் போடும் திட்டத்திற்கு உன் கணவன் நியாயம், நீதி, தர்மம் என்று என்னிடமே வாதித்தான் உன் கணவன் நாகப்பன். ஆகையால் மணிபுரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன் உன் கணவனை கொலை செய்தேன். மகளையும் கொலை செய்தேன். இனிமேல நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன். இப்படிதான் உன்னை என்ன செய்யப்பா? ஒட்ட சிறைக்கு நான் காலாளது வேலையை தரத்தால் செய்யக்கூடியவன். என்னை எதிர்த்து பேசுகிறான். தப்பா நினைக்காத. பாவம் பொம்பளைக்கு என்னையே பாமாக்குது. வீட்டுக்கார செத்துக்கிறாங்க, பொண்ணு செத்து போச்சு, பிள்ளைங்க தூக்குல நின்னுங்கிறான். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ண அந்த பாப்பா என்ன பாவம் பொம்பளை ஆகுது. நான் சொல்ற மாதிரி செய். கருப்பை சூட்டு வேலையை தாண்டா. என் மனமக்களை தாக்குகிறான். இவன் எதவையாகிவிட்டான். நயவஞ்சகி. எப்போது ஒரு ஆண்மகன் என்று மாறாமல்
என்னையோ எதிர்த்து பேசினாலும் 2 குழந்தைகளாக இருக்கும்போது உன் கணவன் இறந்து விட்டான். அந்த குழந்தைகளை நீ எப்படி வளர்த்த என்று எனக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியாது. நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு தாசி, நீ ஒரு வேசி. நீ உயிரோடு வாழ, நீ உயிரோடு முப்படை தளபதி ஆளவந்தானை பார்த்து கலக்கம் நடிக்க தயக்க வர நீ என்னை எதிர்த்து பேசியதவில்லாமல் என்னையே கொலை செய்தாய். அப்படி என்றால் மணிபுரி நாட்டு வாழ்வதற்கு அருகதையற்றவர் நீ இருப்பதை விட